உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளை கொடுத்தீங்களே அப்பா. கடந்த 4 மாதங்களும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மாதத்திலும் 2வது நாளை காண பண்ணினேன் தேவாதி தேவனுக்கு கோடி 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 நன்றி தகப்பனே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருப அப்பா, கிருப கிருப கிருப. ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபை கொடுத்து 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 நடத்துறீங்களே அப்பா. கோடி 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 நன்றி அப்பா. அப்பா அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேசும்போது எஸ் அப்பா, அப்பா எழுதியிருக்கிறபடி நாங்க பேசணும் ராஜா. எஸ் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க எஸ் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. லிதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் எஸ் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீங்க திறக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எஸ் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. வருகிற ஆத்மாக்களை அப்பா துரிதமாக நீங்க கொண்டு வாங்கப்பா. எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழு அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் எழும்பி பிரகாசிக்க அப்பா நீங்க கிருபை கொடுங்க ராஜா. அப்பா உமக்கு கோடி 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொன்னீங்களே அப்பா. வாக்கு கொடுத்தவர் அப்பா, உண்மையுள்ளவர் ராஜா. அப்பா நீர் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நீங்க கொண்டு வாங்க அப்பா. அப்பா அப்பா நிரம்பி வழிகிற ஆத்மாக்களை நீங்க எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா இதன் மூலம் எத்தனையோ பேர் நன்மை அடைஞ்சிருக்கிறோம்ப்பா. ஒன்றும் தெரியாத வந்தோம் அப்பா. ஆனாலும் அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்டு அப்பா இருதயத்திற்கு எங்களுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறீங்களப்பா. கோடி 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 நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். என்னை விட நிறைய பேர் நல்லா கொடுக்குறவங்கலாம் இங்கே இருக்காங்க. நான் எப்படி கொடுப்பேன் எனக்கே தெரியலை. கர்த்தர் என்னோடு பேசுவாராக. அதுதான் சிஸ்டர்கிட்ட நான் 3 தடவை எஸ்கேப் ஆயிட்டேன். இந்த தடவை சிஸ்டர் கொடுத்தே ஆகணும்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு கொடுக்குறேன். இந்த வார்த்தை எனக்கு இந்த வார்த்தை எனக்கு மனசுல எப்படி ரொம்ப ஆழமா பதிஞ்சுதுன்னா, இந்த கடந்த 1 மாசம் முன்னாடியே 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஆழமா பதிஞ்சிருந்தது. அப்புறம் படிக்க படிக்க அன்னைக்கு சுஜி சிஸ்டர் கூட மெசேஜ் குடுத்தாங்க. "ஏசப்பா இந்த வார்த்தை நான் குடுக்குறேன் ஏசப்பா. நீங்க இத எப்படி நடத்தி குடுப்பீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்க ஜெபத்துல நான் சேரும்போதெல்லாம் இத பத்தி யாராவது பேசணும் ஏசப்பா. அப்ப நான் நம்புறேன் ஏசப்பா. நான் பேசுறது கரெக்ட்டா இல்லையான்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஏசப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அன்னைக்கு சுசி சிஸ்டர் குடுத்தாங்க. "ஒளியின் ராஜ்யத்திற்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறார்" அப்படின்னு. பந்தய பொருளுக்காக நம்ம காத்திருப்போம். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு. ஆனாலும் அப்பா இயேசு எங்களை அப்பா சமாதானத்தோடு காக்க வல்லவர் அப்படின்னு வார்த்தை குடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்ப காலையில சிஸ்டர் இது பண்ணுவாங்க. நான் எழுதியிருக்கிற வசனத்துல இருந்து ஒண்ணு சொன்னாங்க. நான் ஜெபம் ஒரு சில நேரத்துல நம்ம பண்ற ஜெபம் நமக்கு கேட்கப்படலையோ, கர்த்தரிடத்துல அது போகலையோ அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா நான் அது அநேக நேரத்துல நான் அத நெனைச்சிருக்கேன். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இன்னும் கர்த்தரிடத்துல போகலையோ, நம்ம பாவியா இருக்கிறோமோ, நம்ம தப்பு பண்றோமோ அப்படிலாம் நான் நெறைய யோசிப்பேன். அப்புறம் பேதுருவ குறிச்சு பேசுனாங்க. அப்போ ஓகே அப்படின்னு நெனைச்சேன் நானு. அத பத்தி தான் நான் இப்போ பேசப் போறேன். எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து 12வது அதிகாரம் 1, 2, 3 வசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். யார நினைச்சுக்கணுமா? நம்ம அவரையே நினைத்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அவரையே நினைச்சு நினைச்சு ஓடும்போது ஏசப்பா நம்மள ஒவ்வொரு நாளும் கிருபை கொடுத்து நடத்திட்டே போறாங்க. அது எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் அது. ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம் ஒரு சில நேரத்துல. போராடி போராடி எனக்கு முடியல ஏசப்பா அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன சொல்றாரு? அவரையே அந்த நேரத்துல நம்ம நினைச்சுக்கிறோம். அவரை விட நம்ம ரொம்ப பாடுபடல.
ஏசப்பாவிட நம்ம ரொம்பலாம் பாடுபடல. அப்போ அவரு பட்ட பாடுகளுக்கும் நம்ம பாதி கூட நம்ம அத அனுபவிக்கல. அப்படி இருக்கும்போது, நம்ம வந்து எவ்வளோ கேள்வி கேட்கிறோம். "ஏன்பா எனக்கு இந்த பாடு? ஏன் இதெல்லாம்?" அப்படின்னு கேட்கிறோம். அப்போ ஏசப்பா சொல்றாங்க, "அ சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவையே நோக்கி பார்க்கும்போது அப்போ நமக்கு கர்த்தர் எல்லாத்துலயும் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்டாலும் நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் அப்படின்னு வரும்போது நம்ம அதெல்லாம் மறந்துடுறோம். மறந்துட்டு நம்ம கஷ்டத்தை மட்டுமே யோசித்து 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 நம்ம நிறைய நேரம் டயர்ட் ஆயிடுறோம். ஓகே, எப்போ பாரு அந்த பிரச்சனைய தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் நமக்கு பாரமா இருக்குதோ, அதெல்லாம் நம்ம இப்போ இந்த நேரத்துல நம்ம தள்ளி போட்டுட்டு, ஏ இயேசுவை நோக்கி நமக்கு பார்க்க, இயேசு நமக்கு முன்னு நடக்கிறாரு அப்படின்றத நம்ம ஒரு தாத்தி அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இயேசுவை நீங்க முன்னாடி வச்சுட்டு போங்க. பைபிள் ஏதாவது வாசிச்சா கூட நீங்க அப்படியே உங்க லைஃப்ல அத கற்பனை பண்ணி அப்படியே பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இந்த எஸ்தர் ஜெபக்குழுலயும் சரி, 3 மணி தாத்தி அம்மா ஜெபக்குழுலயும் சரி, சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சில வார்த்தைகள் எனக்கு ரொம்ப தெரியும். அதுவரைக்கும் எனக்கு பைபிள பத்தி எதுவும் ரொம்பலாம் தெரியாது. அதனால நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தாலும் எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் அப்பதான் பேதுரு என்ன சொல்றாரு, அவரையே நோக்கி போய்க்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம். மத்தேயு 14:29ல அதற்கு அவர் வா என்று அப்பொழுது பேதுரு படகை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். காற்று பலமாய் இருக்கிறதைக் கண்டு அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறார். அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, இவரை வந்து படகுல தண்ணியில ஏறி போயிட்டு இருக்காரு. ஓகேவா? அப்ப காத்து பயங்கர காத்து அடிக்கும்போது காத்து சத்தம் இரைச்சல் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இயேசு மேல வச்சுட்டு பார்க்கிற நோக்கத்தை வச்சுட்டு நம்ம காத்து அடிக்கிற பக்கம் திரும்பிடுறோம். அதே வந்து நம்ம பிரச்சனை பக்கம் திரும்பிடுறோம். நம்ம இயேசுவை பார்க்கிறதுக்கு நம்ம மறந்துடுறோம். நம்ம கண்கள் எப்பொழுதும் இயேசுவை நோக்கியே இருக்கணும். அது காது காது வந்து கேட்கறத நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்ன காத்தடிச்சாலும் எந்த புயல் அடிச்சாலும் என்ன சத்தம் வந்தாலும் நம்ம இயேசுவை நோக்கி நம்ம போகும்போது நம்மளுக்கு எதுவுமே காதுல கேட்காது. அவரு நமக்கு முன்னாடி இருக்கிற நம்ம இயேசுவை மட்டும் நம்ம நோக்கி போறோம். இயேசுவை பார்த்துட்டா நம்ம காதுகள்ல எந்த சத்தமும் கேட்காது. கேட்கிற வார்த்தைகள், அப்பா நீ ஏறி வா அப்படின்னு சொல்றாரு பேதுருவை பார்த்து. அப்போ நீ ஏறி வா அப்படி ஏறி வா அப்படின்னும் போது அந்த சத்தம் மட்டும்தான் நமக்கு கேட்கணும். அப்போ எந்த சத்தமும் நம்ம கேட்காம அது தைரியமா முன்னோக்கி நடக்கும் போதுதான் ஏசப்பாவை நம்ம பார்க்க முடியும். நம்ம சத்தத்தை கேட்டுட்டு நம்ம இருக்கும்போது நம்ம விலகி போயிடுறோம். அப்போ அவனுக்கு பயம் வந்துருது. நம்ம கீழே விழுந்துருவோமோ, நம்ம அமிழ்ந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் வந்து நம்மள ஆட்கொள்ளுது. அநேக நேரங்கள்ல நமக்கு நிறைய பயம் நம்மள ஆட்கொண்டு இருக்கும். அப்ப கர்த்தர் வந்து நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரு. தெளிந்த இது பார்வையை கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னு நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம். அது மாதிரி பயம், பயம், பயம். எனக்கு இந்த மெசேஜ் குடுக்கும்போது கூட நான் சிஸ்டர் வேணாம் சிஸ்டர், என்னை விட நிறைய குடுக்குறவங்க இருக்கிறாங்க. அவங்கள குடுங்க சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, பரவாயில்ல சிஸ்டர் ஒரு நாள் குடுங்க அப்படின்னு. ஓகே. அப்போ நம்ம எந்த காற்றையும், எந்த புயலையும், எந்த ஒரு சத்தத்தையும், எந்த ஒரு மனுஷனோட இரைச்சல் சத்தத்தையும் நம்ம கேட்காம, நம்ம இயேசுவை நோக்கி போகும்போது, நம்ம ஏசப்பாவ மட்டும் நம்ம பார்க்கிற அந்த குறிக்கோளோட நம்ம போகும்போது, நமக்கு எந்த பிரச்சனையும் காதுல கேட்டாலும், அது பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. கத் நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. என்னை நடத்துகிற தேவன் அப்பா எங்க முன்னாடி இருக்கும்போது, எங்களோடு நடக்கும்போது, அப்பா நீர் ஒருவர் மாத்திரம் போதும் ராஜா. எங்களோடு நடக்கும்போது நாங்க யாரை குறிச்சோம் எதற்காகவும் நாங்கள் பயப்படாம உம்முடைய வேதத்தை மட்டும் உம்முடைய வசனத்தை மட்டும் வச்சுட்டு முன்னாடி போயிட்டே இருக்கிறோம்ப்பா. அநேக பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் போயிட்டு இருந்தாலும் ஏசப்பா நீங்க நீங்க எங்களோடு கூட எங்க
எங்க முன்னாடி நிக்கிறீங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அந்த ஒரு பார்வையோட நாங்க போகும்போது, அப்பா நாங்கள் உங்கள பார்க்க அப்பா எங்களுக்கு நீங்க கிருபை குடுத்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. அநேக நேரங்கள்ல நம்ம மனுஷங்கள நம்புறோம் ஏசப்பா. அப்பா நாங்க மனுஷங்கள நம்பிர்றோம். மனுஷன் என்ன சொல்லுவாங்க, நான் இத செய்றேன், அத செய்றேன், இப்படி பண்றேன். அதாவது பொதுவா எல்லாருக்கும் வர்றதுதான். எனக்கு வந்து அந்த லைஃப்ல வந்து ரொம்ப நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த வாழ்க்கைய. என் பையனே எனக்கு சொல்லியிருக்கான். நான் உங்களுக்கு அப்படி பெரிய பெரிய பையன். எனக்கு 2 பசங்க. அப்ப அந்த பையனே சொல்லியிருக்கான். நான் உங்களுக்கு அத பண்றேம்மா, இத பண்றேம்மா, அப்படி செய்றேன், இப்படி செய்றேன் அப்படின்னான். கடைசியில இப்ப கல்யாணம் பண்ணிட்டு தனியா இருக்கான். ஓகே. சந்தோஷமா இருக்கிறான். ஓகே. பிரச்சனை இல்ல. இருந்தாலும் அப்புறம் வந்து இப்ப நம்ம பார்க்கறது இல்ல, வைக்கிறது இல்ல. அப்ப நான் என்ன நினைப்பேன், சரி நம்ம பையன் இருக்கான், நம்ம பார்த்துக்குவான் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம தைரியமா இருக்கும்போது, அவங்க கைவிட்ட நேரத்துல தான் நம்ம கர்த்தர தேடி ஓடுவோம். அதுவரைக்கும் நம்ம போமாட்டோம். என் வாழ்க்கையில அப்படிதான் நடந்துச்சு. சரி பசங்க இருக்காங்க பார்த்துக்குவாங்க. சின்னவன அவன் பார்த்துக்குவான். சின்னவன் மேரேஜ் அவன் பார்த்துக்குவான். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தைரியமா இருந்தேன் நானு. அப்ப இப்ப அவன் கடைசியா அவன் கல்யாணத்துக்கு கூட வரல. அது ரொம்ப வருத்தம் தான். கடைசியில அதாவது மேரேஜ் அன்னைக்கு முந்தின நாள் வரல. என்கேஜ்மென்ட்க்கு வரல. என் வாழ்க்கையில நடந்தத நான் சொல்றேன். அது மாதிரி உங்களுக்கும் ஒரு சில வாழ்க்கையில நடந்திருக்கும். அப்போ நைட் அவன் வரல. எனக்கு ரொம்ப துக்கம் தான். இருந்தாலும் கர்த்தர் மட்டுமே, "அப்பா நீங்க நடத்துறீங்கப்பா, நீங்க நடத்துறீங்கப்பா, நீங்க நடத்துறீங்க." அது மட்டும் தான் நான் சொல்வேன். நீங்க நடத்தும்போது ஒரு குறைவில்லாம நீங்க நடத்துவீங்கப்பா. எனக்கு எல்லாரும் இருந்தா கூட நமக்கு நம்ம கூட இருக்கவங்க பசங்க இல்லையே அப்படின்ற ஒரு வேதனை நமக்கு இருக்கும். ஆனாலும் எனக்கு வந்து எங்க அண்ணன், எங்க பெரிய அண்ணன், அண்ணி, மச்சான் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் அத நல்லபடியா வினோத்தோட கல்யாணத்த நான் நெனச்சு கூட பார்க்காத அளவுக்கு என் தேவன் நல்லபடியா முடிச்சு குடுத்தாரு. ஏன்னா அவன் நெனச்சிருப்பான், நம்ம இல்லாட்டி ஒண்ணும் முடியாது அப்டின்னுட்டு. கண்டிப்பா நெனச்சிருப்பான். என் பெரியவன் நெனச்சிருப்பான். நம்மள தேடி வருவாங்க, நம்ம கிட்ட வருவாங்க, நம்ம செய்ய சொல்லுவாங்க அப்டின்னு நெனச்சிருப்பான். அவனுக்கு என்ன சிச்சுவேஷன் எனக்கு தெரியாது. அந்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அவன் கல்யாணத்துக்கு வரல. பத்திரிக்கை அடிக்கிற வேலையிலருந்து எல்லாமே ஏ டூ இசட் வரைக்கும் நான் மட்டுமே அத பார்த்தேன். ஆனா நான் மட்டும்னு சொல்லக்கூடாது. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியால், அப்பா நீங்க அத எங்களுக்கு நடத்தி குடுத்தீங்கன்னு அதுக்கு கோடி, கோடி, கோடி நன்றி சொல்றேன். நான் எவ்வளவேன்னு அதுக்கு தகுதி இல்ல. நான் உண்மையா இல்ல. நான் சரியா கூட வேதம் வாசிக்காம இருப்பேன். ஜெபம் பண்ணாம இருப்பேன். ஏசப்பா என்னால் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு, எனக்கு ஒரு காரியம் வரும்போது என்ன தூக்கி எடுத்து நிக்க வச்சாரு. மனுஷங்க முன்னாடி என்ன தலகுனிய வைக்காம கர்த்தர் என்ன தூக்கி எடுத்ததற்காக கோடி 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 நன்றி அப்பா. மனுஷன் சொல்றதெல்லாம் சொல்றது ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா செய்யறது ஒண்ணு செய்வாங்க. அப்பதான் ம். ஒரு கதை. ஹலோ கேக்குதா சிஸ்டர்? கேக்குதுடா கேக்குதுடா ப்ரொசீட் கேக்குது பண்ணு. கேக்குது. ஹலோ ஹலோ கேக்குதுமா. ஓகே 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 சிஸ்டர். ஓகே சிஸ்டர். அப்போ ஒரு கதை சொல்றேன். ஒரு நிமிஷம் sister. இது ஒரு கதையா சொல்றேன். எங்க பாஸ்டர் அத ஒரு தடவ சொன்னாங்க. அத நான் சொல்றேன் இப்ப. ஒரு கதை. ஒரு பச்சோந்தி என்ன பண்ணுச்சாம், லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போச்சாமா. அது என்னன்னு எழுதி வச்சுதாமா, மனுஷன் மனுஷங்கிட்ட நான் தோத்து போயிட்டேன். மனுஷன் என்ன விட ஃபாஸ்ட்டா நிறம் மாறுறான். பச்சோந்தி வந்து உங்களுக்கு தெரியும். டக்கு டக்குன்னு நிறத்த மாத்தும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். சரியான பச்சோந்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலரு. அப்ப இப்போ நம்ம முன்னாடி ஒண்ணு, அடுத்தவங்க முன்னாடி ஒண்ணு, இப்ப ஒண்ணு, அப்ப ஒண்ணு, நமக்கு பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க. அப்ப எனக்கு இந்த பாஸ்ட் இந்த கதைய சொல்லும்போது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அப்போ அந்த பச்சோந்தி சொல்லிச்சாமா, மரம்னா மரம் நிறம் மாறுகிற போட்டியில நான் மனிதரிடத்திலிருந்து தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிடுச்சாமா. அப்போ அவ்வளவு ஃபாஸ்டா மனுஷங்க வந்து மாறிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அதனால மனுஷங்களை நம்பாதீங்க. கர்த்தர் சொல்லியிருக்காரு, மனுஷருக்கு எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் சொல்லியிருக்காரு, மனுஷருக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்னுட்டு. ஓகே. நான் யாரை பத்தி நான் குத்தம் சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் படிச்சத நான் சொல்லிட்டு இருக்கேன். அ என்னை விட அவன் நெறைய நிறம் மாறுறான். அப்போ
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம யாரை குறிச்சு நம்ம போகும்போது பிரச்சனைன்னு வரும்போது தான் நம்ம ஏசப்பட்ட பாதத்துல அதிக நேரம் அழுது ஜெபம் பண்ணி போராடி ஜெபம் பண்ணி இப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்ப நமக்கு முன்னாடி யார் இருக்கணும்? நம்ம கண் முன்ன இயேசுவை மட்டும் பார்த்து இயேசுவையே நோக்கி, யாரை நோக்கி இருக்கணுமா? இயேசுவையே நோக்கி. திரும்ப அதை படிக்கிறேன். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இயேசுவை நோக்கி. நம்ம இயேசுவையே நோக்கி பார்க்கும்போது நம்ம ஏசப்பா நம்ம அநேக நேரங்கள்ல நமக்கு கை கொடுக்கிற தேவன், அது காணாததை காண பண்ணுவார், அதிசயமாய் நம்ம நடத்துகிற தேவன் அப்படின்னு. 2வது பாயிண்ட் வந்து நமக்கு நியமித்த ஓட்டத்துல நம்ம ஓடணும். நம்ம அவங்க ஓட்டத்தை நம்ம ஓட முடியாது. அவங்க நல்லா ஜோம் பண்றாங்களே, நமக்கு ஜோம் பண்ண தரலையே. ஆனா நான் நினைச்சிருக்கேன், எல்லாரும் நல்லா ஜோம் பண்றாங்க, எல்லாரும் அந்நிய பாஷையில ஜோம் பண்றாங்க, நமக்கு அந்த மாதிரி ஜோம் பண்ண தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். ஆனா கர்த்தர் என்னை இம்மட்டும் என்ன நடத்தி கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆனா அவங்கவுங்க ஓட்டத்துல அவங்கவுங்க ஓடுறதுக்கு கர்த்தர் நியமித்த ஓட்டத்துல ஓடுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் முழு மனசோட அப்பா ஏற்றுக்கொள்றேன். செல்வி சிஸ்டர் இந்த ஊழியத்தை நடத்துறாங்க, நமக்கு நடத்த முடியாது. அவங்களுக்கு என்ன ஓட்டம் கொடுத்திருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்திருக்காங்களோ, இந்த ஆத்தியம்மா சிஸ்டருக்கு என்ன ஊழியம் கொடுத்திருக்காங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. ஒவ்வொரு தாளந்து அவங்களுக்கு ஒவ்வொரு தாளந்து இருக்கும்போது நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரோ அதையே அந்த ஓட்டத்துல நம்ம பொறுமையோடு ஓடணும். எப்படி வேகமா ஓடக்கூடாது. வேகமா ஓடணும். அந்த இதுல சொல்லுவாங்க, இந்த மாரத்தான் போட்டி வைப்பாங்க, ஓடுற போட்டியில அது நிறைய பேர் கலந்துக்குவாங்க. அப்போ அந்த நிறைய பேர் கலந்துக்கும் போது என்ன ஆகும்னா, அதாவது ஃபாஸ்டா முதல்ல ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேல ஓட முடியாது. 100 மீட்டர் ஓடும்போது ஃபாஸ்டா ஓடி ஃபர்ஸ்ட் இடத்த வாங்கிடலாம். ஆனா மாரத்தான் 1000 மீட்டர் அந்த மாதிரி வைப்பாங்க. அவங்க அவங்க ஓடிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. டயர்ட் ஆனா அப்போ தண்ணி குடிச்சு 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 ஓடுவாங்க. ஆனா வேகமா ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாதியில நின்றுவாங்க. பொறுமையா ஓடுறவங்க தண்ணியை குடிச்சிட்டு, வெயில் இருந்தா தண்ணி தலைமையில ஊத்திட்டு அப்படி மெதுவா நடக்கிற மாதிரி நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க அடையிற இலக்க அடைஞ்சிருவாங்க. அது பிலிப்பியர் 3 பிலிப்பியர் 3:12 வாசிக்கிறோம். நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டவனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போ நமக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, இயேசு நமக்கு கொடுத்த ஊழியத்துல பொறுமையா ஓடுறதுக்கு நம்ம கத்துக்கணும். அதனால பொறுமையோடு ஓடணும். மாரத்தான் போட்டியில அப்போ அவங்க அப்படியே மெதுவா ஓடுறவங்க அவங்க ஃபர்ஸ்ட் நிப்பாங்க. தேவை என்றா தண்ணியை குடிச்சுக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. என்னோட இலக்கு என்ன? இயேசுவை நோக்கி ஓடணும். அந்த ஓட்டத்துல நான் ஜெயமாக ஓடி முடிக்கணும். அப்போ ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடி நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிய அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவோம். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம்,
இந்த பூமியும் சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கையா. இந்த பூமியும் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அப்போ ஏசப்பாவை நம்ம பார்க்கணும். ஒரே சிந்தை நம்ம பரலோகம். நமக்கு பரலோகம் மட்டும்தான் நமக்கு நிரந்தரம். அதனால ஏசப்பாவை நம்ம பார்க்கணும். அவர்கிட்ட போறதுக்கு நம்மளுக்கு முதல்ல பரிசுத்தம் தேவை. பரிசுத்தத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இடமா இருக்கணும். வேதம் வாசிக்கிறதுல இப்ப வாசிப்போம். நேத்து கூட சிஸ்டர் சொன்னாங்க மெசேஜ்ல, இப்போ வாசிக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு வாசிக்கலாம், இப்ப ஜெபம் பண்ண வேணாம், கொஞ்ச நேரம் கர்த்தரோட காரியத்துல நம்ம எதையும் தள்ளி போடாம கர்த்தரோட காரியத்துல நம்ம கரெக்டா இருக்கணும். நம்ம பசிக்கிற நேரம் நம்ம சாப்பிடுறோம், நம்ம வேலை, நம்ம ஏதாவது ட்ரெயின் பிடிக்க போகணும்னா கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போறோம் வைக்கிறோம். அது மாதிரி கர்த்தரோட காரியத்துல நம்ம கரெக்டா இருக்கும்போது பொறுமையா ஏசு கிட்ட நம்ம போய் சேர்க்க கர்த்தர் நமக்கு அதுக்கு கிருபை பாராட்டுவார். இக்காலத்து பாடுகள் அவர் தமக்கு வைத்திருந்த, எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ நம்ம சிலுவையை நமக்கு சகிக்கணும். எல்லாருக்கும் ஒரு சிலுவை உண்டு. சிலுவையை சகித்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இயேசுவை நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓட நமக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கணும். அவரு நம்ம எதை வச்சு நம்ம ஓட வைக்கிறாரோ அந்த ஓட்டத்துல, நான் இதுல ஓட மாட்டேன் அதுல ஓட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நமக்கு எந்த ஓட்டத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்துல நம்ம ஓடணும். சவுலோட துணி தாவீதுக்கு செட் ஆகாது. ஏன்னா சவுலோட துணி சவுலுக்கு மட்டும் தான் செட் ஆகும். தாவீதோட துணி தாவீதுக்கு மட்டும் தான் செட் ஆகும். அது மாதிரி யுத்தத்துக்கு போகும்போது அவன் வெறும் குழாங்கல்ல மட்டும் தான் எடுத்துட்டு போனான் அந்த கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு. அதனால யாருக்கு என்ன வருமோ நம்ம அந்த ஓட்டத்துல ஜெயமுடன் ஓடி முடிக்க கர்த்தர் அருள் செய்வார் நமக்கு. 3வது, சிலுவையை சகித்துக் கொள்ளுங்கள். எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு சிலுவை உண்டு. சிலுவையை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று நம்ம வாசிக்கிறோம். சிலுவையை சுமந்தே நம்ம ஆகணும். சிலுவை சுமக்காமல் நமக்கு பரலோகம் கிடையாது. இக்காலத்து பாடுகள், சிலுவையை சகிக்காமல் சந்தோஷம் கிடையாது. சிலுவையை சகிக்காமல் ஒரு நேரம், சிலுவையை சகிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நேரம் இருந்தா, சிலுவையை சுமக்க நமக்கு ஒரு நேரம் இருந்தா, நமக்கு முன் இயேசுவை சந்தோஷமா பார்த்துட்டு நம்ம பரலோகத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கணும். பைபிள்ல ஒரு வசனம், இக்காலத்து பாடுகள் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே. நம்ம அவரோட மகிமையை நம்ம பார்க்கணும்னா நம்ம சிலுவையை சகிச்சே ஆகணும். அப்போ சிலுவை எல்லாருக்கும் ஒரு சிலுவை. அது எப்படி அவங்கவுங்களுக்கு என்ன கர்த்தர் சுமக்கிறதுக்கு கொடுத்திருக்காரோ அந்த சிலுவையை நம்ம சுமந்து தீர்க்கும் வரைக்கும் கர்த்தர் சிலுவையை சுமக்கும் போதுதான் நம்ம அவருக்கு சீஷராக முடியும். நாம் சுமக்கும் சிலுவை பாரமா இருக்கோ இல்லையோ, நம்ம அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நம்ம அதை சுமக்கும் போது கர்த்தர் நமக்கு பரலோகத்துல நமக்கு கண்டிப்பா ஒரு இடத்த வச்சிருப்பாரு. சிலுவை சுமந்தோராய் சீஷனாக்குவோ, சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்வீனில் தாழ்மை தரிப்போம், சிந்தை வாழ்வீனில் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார், இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார், ஒரு போதும் விடவே மாட்டார்.
இயேசு நல்லவர். அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரமப்பா. நாங்க ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமக்க நீங்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, அப்பா நீங்க யாருக்கு எதை சுமக்க முடியுமோ அதைத்தான்ப்பா நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவர் ஒருபோதும் பிராணிக்கு மேலாக சோதிக்கப்படாதவர் வல்லவர் இல்ல அப்பா. ஏசப்பா நீங்க அநேக நேரங்கள்ல அப்பா அப்பா நமக்கு நம்ம பிள்ளைகள் நமக்கு சுமையா இருப்பாங்க. அப்பா நம்ம நம்ம சுமையா நினைக்க மாட்டோம். ஆனா அவங்க செய்யற காரியங்கள் நமக்கு அதிக சுமை. இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்ற ஒரு மன பாரத்தை நம்ம கொடுக்கும்போது அது நம்ம சுமையா நினைப்போம். இந்த பிள்ளைங்க இப்படியெல்லாம் பாரப்படுறாங்க. நம்ம பாராட்டி சீராட்டி நம்ம வளர்த்துப்போம் பிள்ளைங்கள. ஆனா பிள்ளைங்க நம்ம ஒரு சொல்லிட்டா நம்மளால ஒரு சில காரியங்களை நமக்கு ஏற்றுக்கொள்ள நமக்கு அதுக்கு பலன் இல்லை. அப்ப அந்த பாரத்தை நம்ம சுமக்கும் போது கர்த்தர் அறிவார். எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து நம்ம ஓடிக்கொண்டிருப்போம். 10th எழுதுறவங்க பிள்ளைங்க கையில 10th கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் கொடுக்க முடியும். +2 எழுதுற பிள்ளைங்க கையில +2 பேப்பர் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா +2 எழுதுற பேப்பரை 10th கொடுக்க முடியாது. 10th கொடுக்குற பேப்பர் +2 கொடுக்க முடியாது. அப்போ யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் கர்த்தர் கொடுக்கிறாரு. படிக்காம போறவங்க எப்பவும் முழிப்பாங்க. இப்ப 10th கொஸ்டின் பேப்பரை 12th பசங்களுக்கு கொடுத்தா ஹால்ல உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க? திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. படிக்காதவங்க எப்பவும் முழிப்பாங்க. அது வேற விஷயம். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கணும். கர்த்தருக்கு தெரியும் நம்ம திராணிக்கு மேல அவர் என்ன சோதிக்கப்பட மாட்டாரு அப்படின்னு நமக்கு கர்த்தருக்கு தெரியும். இந்த பிள்ளை எனக்கு இவ்வளவுதான் கொடுத்தா என் பிள்ளை இதுக்கு மேல கொடுத்தா என் பிள்ளை தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கர்த்தரை மாத்திரம் நம்ம நம்பி திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டா. தாங்கிட பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். சோதரப்பா தேவனுக்குள்ள அப்பா சிங்க கெபியில அப்பா தானியல சிங்க கெபியில போட்டாங்க. அப்ப போடும்போது தானியல் நினைச்சிருப்பான், எசப்பா என்ன இதுக்குள்ள போடுறாங்க, சிங்கம் கொலை வெறியில இருக்கும், ஆனாலும் என்ன பண்ணும்னு தெரியாது அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா கர்த்தர் சிங்க கெபியில போடும்போது கர்த்தர் எல்லாம் அதுக்குள்ள வழியெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு தான். அது கர்த்தரோட பிள்ளைங்க, கர்த்தருக்கு தெரியும். 3 வேளை பலகனையை திறந்து வச்சு அவன் ஜெபித்து கொண்டே இருப்பான் தாவீது. அப்போ கர்த்தருக்கு தெரியும் எல்லாம் அவரை பத்தி. மனுஷங்களுக்கு தெரியுதோ இல்லையோ கர்த்தருக்கு தெரியும் நம்மளை பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம சொல்லிதான் புரிய வைக்கணும்னு கிடையாது. கர்த்தருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. அப்போ சிங்கக்கவியில போடும்போதே கர்த்தருக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிட்டு தான் கர்த்தர் அத சிங்கக்கவியில போடுவாரு. தாவீது நினைச்சிருப்பான் நம்மளை பீறி போட்டுரும் வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பாடுகள் ரொம்ப கஷ்டமா இருக்கிற பாடுகளை நம்ம சந்தோஷமா ஏற்கும் போது கர்த்தர் அதற்கு ஒரு வழிவாசலை நமக்கு திறந்து கொடுப்பார். பாடுகள் பெருக பெருகதான் கர்த்தர் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார். எசப்பா நீங்க இவ்வளவா எங்களை நேசிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஒரு நேரத்துல கேள்வி கேட்போம். அப்போ நிறைய பாடுகள் துக்கங்கள் துன்பங்கள் வரும்போது ஏசப்பா இவ்வளவு துக்கம் இவ்வளவு சந்தோஷம். ஆனா ஒரு எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கலகம் பிறந்தாதான் அதுக்கு வழி பிறக்கும்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சாரி எனக்கு ரொம்ப தெரியல அது. அப்படி சொல்லுவாங்க. அப்போ சிங்க கோபிக்குள்ள போற முன்னாடி தானியலுக்கு தெரியாது நமக்கு கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணி வச்சிருப்பாருன்னு. சிங்கம் எவ்வளவு கொடியது. அப்போ சிங்க கெபிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் சிங்கத்தின் வாயை கட்ட வல்லவர். அது மாதிரி சாத்ராக் மேஷாக் ஆபேத்து அக்னிக்குள்ள போடும்போது அதற்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணிட்டு தான் கர்த்தர் அதுக்குள்ள போடுறதுக்கே தீர்மானிச்சிருப்பாரு. அக்னி தானியல் 3:17-18. தானியல் 3:18. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் சூளைக்கும் ராஜாவாகிய தம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அந்த சிலைய நாங்கள் வணங்க மாட்டோம். விடுவிக்கிட்டாலும் எங்க தேவன் எவ்வளவு பெரிய ஒரு அசால்ட்டான ஒரு விசுவாசம்.
விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது அப்படின்னு எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். அப்ப எவ்வளவு ஒரு வைராக்கியம் உங்களுக்கு. எப்படியும் போட்டாலும் எங்களை தப்பி விச்சாலும் பரவாயில்ல, தப்பி விக்க போகாட்டாலையும் பரவாயில்ல, எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்குள்ள எங்களை போட்டாலும் அதுல 4 மடங்கு இல்லை 7 மடங்கு உயர்த்தினாலும் என் தேவன் எங்களை காப்பாத்த வல்லவர் என்று அவங்களுக்கு கண்ணை மூடிட்டு அப்படி ஒரு விசுவாசம். நமக்கு அந்த மாதிரி விசுவாசம் இருக்குதா? அவங்க நம்ம இருதயத்தையே நம்ம சோதித்து அறிய வேண்டும். இடைவிடாமல் நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர் அப்பா. இடைவிடாமல் ஆராதிப்போ என்னை என்றும் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் தாவீது வாயில சொல்லிக்கொண்டே இருப்பான், கர்த்தர் எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சூழ்நிலைகள் துதிக்காம இருக்கும்போது கூட அப்பா தேவனை எங்களை துதிக்க வச்சுட்டே இருப்பீங்க. ஆனா கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் துதிக்க வச்சிட்டு இருப்பாரு. சிலுவையை சகித்து கொள்ற போது நம்ம keep the praying. I keep the praying. எப்பொழுதும் praise the God. அப்பா இயேசுவை எப்பொழுதும் துதித்து ஆராதித்துக் கொண்டே இருக்கும்போது கர்த்தர் ஒவ்வொரு வீடுகளிலும் அப்பா நீர் இறங்கி வருவதற்காக கோடி 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 நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்தில் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் என் தேவன் எங்களை அப்பா துதிக்கும் போது நீர் இறங்கி வருவீங்கப்பா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவன் அப்பா, நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, உண்மை உள்ளவர், மாறாதவர் ராஜா. மக்க ஸ்தோத்திரம் நன்றி அப்பா. எபிரேயர் 12:3 அதிகாரத்துக்கு, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாகி உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். யார நினைக்கணுமா? கர்த்தரையே நினைத்து கொள்ளுங்கள். முதல்ல என்ன சொன்னேன்? கர்த்தரையே நினைத்து கொள்ளுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் ஜெயமுடன் ஓடணும். மூணாவது எல்லாத்துக்கும் ஒரு சிலுவை இருக்கு. நாலாவது இளைப்படைஞ்சு போறோம்ல, நம்ம நிறைய நேரங்கள்ல ஜெபிக்கணுமா வேணாம் அப்படின்ற ஒரு இளைப்பு, நமக்குள்ள ஒரு கஷ்டம், அப்படி அந்த மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனம். நம்ம என்ன நினைப்போம்? பரவாயில்ல, கஷ்டத்தை விட நம்ம பட்ட கஷ்டத்தை விட என் தேவன் பெரிய கஷ்டப்பட்டிருக்காரு. அதனாலதான் சொல்றாரு, உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகள் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அப்போ என்ன வந்தாலும் என்ன விரோதமானது நடந்தாலும் நம்ம அவரையே நம்ம நோக்கி பார்க்கிறோம், அவரையே நம்ம விசுவாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்க எல்லா கஷ்டத்தையும் விட நான் பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்திருக்கிறேன். அதனால நீ என்ன நினைச்சுக்கோ, உங்க ஆத்துமா சோர்ந்து போகாதபடிக்கு நான் நடத்துறேன் உங்களை அப்படின்னு சொல்றாரு. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19:4. எலியா சொல்றாரு, எலியா என்ன சொல்றாரு? அப்பா போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளுங்க. எதுக்காக சொல்றாரு? எலியா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அக்கினியை இறக்கின தீர்க்கதரிசி எலியா. அப்போ அவரு என்ன சொல்றாரு? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கோங்க, என்னால முடியல ஏசப்பா, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபம் பண்றாரு. உடனே அந்த ஜெபம் கர்த்தர் கேட்டாரா? இல்ல. ஏன் கேட்கலன்னா, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒன்னொன்னுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நான் நிறைய மெசேஜ் கேட்டிருக்கேன். அன்னைக்கு எங்க பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு வீட்டுல ஒரு பிரச்சனை, நான் ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு போய் அவ்வளவு ஒரு துக்கம். எனக்கு இந்த மெசேஜ் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு, ரொம்ப ஆறுதலா இருந்தது அந்த மெசேஜ். அப்ப எல்லாத்தையும் அங்கேயே நான் விட்டுட்டு, எப்பவுமே எங்க பாஸ்டர் சொல்லுவாங்க, வரும்போது நீங்க எவ்வளவுதான் துக்கத்தோட வாங்க, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா போகும்போது எல்லாத்தையும் இங்க இறக்கி வச்சுட்டு போங்க, திரும்பத்தையும் அதை நீங்க சுமந்து கொண்டுட்டே போகாதீங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஒரு பாட்டிமா வழியில போயிட்டு இருந்தாங்களாமா. அப்போ ஒருத்தர் சைக்கிள்லயோ டிராக்டர்லயோ போயிட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் எங்க பாஸ்டர் ஒரு நாள் சொன்னாரு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ அவங்க சொன்னாங்களா, அந்த பாட்டிமா தூக்க முடியாம போகுது, நம்ம அத பாரத்தை இறக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டிமா இதுல ஏறிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏறி அந்த பாட்டிமா உட்கார்ந்த உடனே அந்த தலையில வச்சிருக்க கட்டை தலையிலே தான் வச்சிருந்ததான், கீழே இறக்கலையா. அப்போ கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாலும் நம்ம பாரத்தை இறக்கி வைக்கிறது கிடையாது. ஒரு சில நேரம் நம்ம அதையே மனசுல போட்டு 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 யோசித்து ஜெபிக்க கூட வராது. ஒரு சில நேரத்துல ஜெபம் பண்ணுமா பண்ணலையா அப்படின்னு கூட எனக்கு தோணி இருக்கு. அந்த மாதிரி
இவ்வளோ பாரங்கள் மனசுல இருக்கும்போது நமக்கு ஜெபிக்க தோணாது. நம்ம புலம்பிட்டே இருப்போம். ஒரு சில நேரம் புலம்பிட்டே இருந்தா கூட பதில் வராது. நீ புலம்புறியா? நீ புலம்பு அப்படின்ட்டு கர்த்தர் நினைப்பாருன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு தெரியும் யார எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. ஒரு சில நேரங்கள்ல நம்ம என்னதான் புலம்பி அழுது அ பண்ணுனாலும் அந்த ஜெபம் ஒரு சில நேரத்துல கேட்கப்படாது. அப்போ எ அந்த பாஸ்டர் சொன்னாங்க, "நீங்க வந்து நான் என்னை எடுத்துக்கோங்க கர்த்தாவே" அப்படின்னு எலியா சொல்லும்போது, "சூறைச்செடியில் படுத்திருக்கிறேன். எனக்கு இந்த இத வந்து எதனால அவன் அப்படி பண்றான்னு" அ அது யாரு? எசபேலு. எசபேலு வந்து பார்த்தது கூட கிடையாது எலியா. அப்படி இருக்கும்போது, அவங்க வந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டாங்க. என்ன போட்டாங்க? ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். "நாளைக்கு இந்நேரம் உன் தலை உன் உடம்புல இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பயந்துட்டு எலியா இந்த மாரி சூரச்செடிக்குள்ள படுத்துட்டு, "போதும் கர்த்தாவே என்னால முடியல. என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க." அப்ப கர்த்தர் ஓடி வந்து, "ஐயோ! என் பிள்ளை இப்படி ஜெபம் பண்றானே, நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. ஏன்னா, "எழுந்துரு, இந்தா சுட சுட அப்பமும் இறைச்சியும் இருக்குது. நீ சாப்பிட்டுட்டு திரும்ப ஓடு. உன்னோட திட்டம் நான் வச்சிருக்கிற திட்டம் பெரியது. நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். நம்ம எதுக்கா இன்னும் ஓடி முடிக்க வேண்டிய தூரம் எவ்வளவு தூரம்? நெறைய தூரம் இருக்குது. அப்போ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எவ்வளவு எவ்வளவு நம்மள குறிச்சு கர்த்தர் எவ்வளவு தரிசனங்கள வச்சிருக்காரு. நான் கூட அன்னைக்கு சொன்னேன். அப்போ நான் வந்து இறந்து போகணும்னா, நான் எப்போ இறந்து போயிருப்பேன். என் சின்னவன் பிறந்து கொஞ்ச நாள்லயே இந்த சாட்சிய எங்க அண்ணி ரெபேக்கா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. எங்க அண்ணி சொல்லியிருக்காங்க. நானும் இன்னொரு தடவ சொல்றேன். நான் வந்து 2 பிள்ளைங்களும் சீக்கிரம் நல்லபடியா பிறந்துட்டாங்க. அப்போ அ திரும்ப சின்னவன் பிறந்து கொஞ்ச நாள்ல எனக்கு ஒரு அப்பெண்டிஸ் வந்தது. அது பயங்கரமான வயிறு வலி. நான் எப்பவுமே வயிறு எது செஞ்சாலும் லேஸ்ல யார்ட்டயும் சொல்ல மாட்டேன். என்னால ரொம்ப முடியாத சூழ்நிலையில தான் வாயில இருந்து வெளிய வரும் எனக்கு. நம்ம சமாளிச்சு பார்ப்போம், ஜெபம் பண்ணி பார்ப்போம், எதையாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சுட்டு அப்படியே இருந்துருவேன். அந்த மாரி எனக்கு அன்னைக்கு பயங்கரமான வயிறு வலி 2, 3 நாளாவே இருந்துச்சு. என்னால முடியல. அப்ப நைட் அப்போ கௌஷிக் டாடி வந்து கடை வச்சிருந்தாங்க. அப்ப நைட் எனக்கு பயங்கர வலி. சாயந்தரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து மாத்திரைலாம் குடுத்தாங்க. இருந்தாலும் எனக்கு அந்த வலி தாங்கல நைட்டு. அப்படியே கத்து கத்துன்னு கத்திட்டு அந்த லைன்ஸ்ல இருக்கவங்களே வந்துட்டாங்க. நான் டெலிவரி பெயின் கூட அவ்ளோ கத்தல. அப்ப அவ்ளோ கத்து கத்துன்னு கத்திட்டு லைன்ல இருக்கவே வந்துட்டாங்க. அப்ப அந்த அந்த நேரத்துல அது என்ன நடந்திருக்குதுன்னா, பஸ் ஆயி வெடிச்சு வயிறுக்குள்ள பிளட்ல கலந்துருச்சு அந்த விஷம். இந்த விஷம்னு சொல்லுவாங்கல்ல, அப்பெண்டிஸ் அப்படின்றது அது ஒரு விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிளட் வந்து எல்லா வயித்துக்குள்ள இருக்கிற எல்லா பாகமும் கலந்து அந்த நான் கத்துற நேரத்துல அது வெடிச்சிருக்கு. அந்த வெடிச்ச இது தாங்காம நானும் அப்படி கத்தியிருக்கேன். அது டாக்டர் மறுநாள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் என்ன எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. நாங்க எடுக்க மாட்டோம். இது சீரியஸா இருக்கு. இது சீரியஸா இருக்கு. நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி 3, 4 ஆஸ்பத்திரியில அந்த நைட்ல போனோம். எடுக்கவே இல்ல. அப்புறம் எங்க பெரியப்பா அவங்க சொன்னாங்க, "இல்ல நீ அந்த பக்கம் கேரளா கேலிக்கட் பக்கம் கொண்டு போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு. கேலிக்கட் கொண்டு போனா அங்க ஒரு டாக்டர் இருந்தாங்க. அந்த டாக்டர் வந்து பாவனாஸ்ல இருக்கிறாங்க. அந்த டாக்டர் லேடி தான். அவங்க போன உடனே நான் வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. கொஞ்சம் 24 ஹவர்ஸ் போனா தான் நாங்க எதையும் சொல்ல முடியும் அப்படின்ட்டாங்க. 10, 15 நாள் இருக்கும். ஒன்லி ட்ரிப்ஸ் மட்டும் தான் ஏறுச்சு. தண்ணி கூட குடிச்சு குடுக்கல. ஏன்னா தண்ணி குடிச்சா வந்து நம்ம உயிருக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லுவேன் அப்பப்ப, நான் போயிருந்தா கூட அப்பவே போய் சேர்ந்திருப்பேன். ஆனா கர்த்தர் எதுக்கு தான் என்ன வச்சிருக்காரோ அப்படின்னு. அப்போ எங்க அண்ணி சொல்லுவாங்க, "உன்ன இன்னும் எவ்வளவோ நடத்த வேண்டியது இருக்கும். கர்த்தர் அதுக்காக உன்ன வச்சிருக்காரு. எதுக்கு அப்படியெல்லாம் நீ பண்ற?" அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நம்மள குறிச்சு வச்சிருக்கிற திட்டம், தரிசனங்கள் கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா, இவருக்கு எசபேலுக்கு பயந்து இவரு என்ன பண்ணிட்டாரு? "என்னை எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே" அப்படின்னு. அந்த ஜெபத்த நம்ம கர்த்தர் கேட்கல. நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிற ஜெபம் வந்து வீண் ஜெபம், வேண்டாத ஜெபம்னு அது கர்த்தருக்கே தெரியும். ஒரு சின்ன சின்ன ஜெபம் வைக்கும்போது கூட அற்புதம் நடக்கும். ஆனா நம்ம தேவைப்படும்போது நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த அற்புதம் நடக்காது. "என்னப்பா இவ்ளோ நேரம்? ஏசப்பா ஏன்பா? ஏன்பா? இளைப்பாறுதல், இளைப்பாறுதல்." அப்படி நம்ம ஒரு ஏசப்பா கிட்ட நம்ம போம்போது என்ன பண்றாரு? கர்த்தர் உடனே இந்தா குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, சுட சுட மட்டன் இருக்கு, இறைச்சி கறி இருக்குது, அ அது அது என்ன? அது என்னமோ குடுத்தாரே! அப்பம். அப்பமும் இறைச்சியும் இருக்கு. பக்கத்துல தண்ணி ஓடுது எடுத்து குடிச்சிட்டு, திரும்ப படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கர்த்தர் போறாரு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 19ல வாசிக்கிறோம்.
வானத்துல இருந்து இறக்கின தீர்க்கதரிசிக்கே அப்படி ஒரு பயம். நம்மெல்லாம் ஏமாத்துறோம். எலியா நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப பயம். பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டா எதையும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது நம்ம பயந்துட்டே இருக்கோம். அப்ப அடிக்கடி எனக்கு உடம்பு முடியாம போனா அடிக்கடி நான் சொல்லுவேன், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது மாத்திரம் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். எங்களால பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாது, கஷ்டமான இருக்கிற நேரத்துல என் தேவன் என்னை பலப்படுத்துகிறார், என் தேவன் என்னை பலப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு அப்பதுல இருந்து இப்ப வரைக்கும் நல்ல மனப்பாடமா தெரியும். அதனால அதை மட்டுமே நான் சொல்லிட்டு போவேன். ரொம்ப வசனம் எல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது, நான் மெசேஜ் எல்லாம் ரொம்ப கொடுத்ததில்ல. அதனால எனக்கு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தெரிஞ்சா அதை மட்டுமே நான் உச்சரிச்சுட்டு போயிட்டு இருப்பேன். அப்போ என் தூய பலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் பணபலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல. என் சுய பலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் பணபலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல. என் கால் பலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமக்க பார்த்தேன், சுமக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. அநேக நேரங்கள்ல நம்ம பணத்தால இதை சாதிச்சிடலாம், அது சாதிச்சிடலாம், நம்ம உடம்பால இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், முடியவே முடியாது. இன்னும் கத்தர் இல்ல, கத்தர் இல்லாம நமக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நடந்து வந்த பாதைகள் கரடு முரடான பாதைகளா இருந்தாலும், என் தேவன் முட்களுக்குள்ள நடந்து போனாலும் நம்ம கத்தர் அந்த இடத்துல நமக்கு தேவையான செருப்பை கொடுத்து, நமக்கு தேவையானதை நமக்கு கொடுத்து, நம்மளை தாங்கி 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 ஒவ்வொரு நாள் நடத்துறார். கால் தாங்குற சூட மட்டும்தான் நமக்கு கொடுப்பாரு. அது போட்டுட்டு ஏசப்பா இந்த பாதை கடினமா இருக்குது, முள்ளா இருக்குது அப்படின்னாலும், இதுல பரலோகத்துக்கு போற வழி வாசல் குறுகின வழி, அதுல நடந்து போக முடியாது ஏசப்பா அப்படின்னாலும், நீ இதுலதான் நடக்கணும், நீ இதுலதான் நடந்து போகணும் அப்படின்னு நிறைய நேரங்கள்ல நம்மள அப்படி நடத்திருக்காரு. உங்களையும் அநேக அந்த பாடுகள் வழியா நடத்திருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உன்னத பாட்டு 2:2 வாசிக்கிறோம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் இருக்கும்போது அது வாசனை வராது, அது மொட்டா இருக்கும்போது வாசனை வராது. அதனால அது விரிய விரியதான் நமக்கு அந்த வாசனை வரும். அப்போ இயேசுவுக்கு நமக்கு பிரியமானவளாய் நம்ம இருக்கும்போது, கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது, அவருக்கு ஏற்ற மாதிரி நடக்கும்போது, கர்த்தர் எனக்கு பிரியமானவன். யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், யோவான் சொல்றாரு, ஏசப்பா சொல்லுவாங்க, யோவான் எனக்கு பிரியமானவன், அவன் மார்பில் நான் சாய்ந்திருக்கிறேன் ஒரு வசனம் படிக்கிறோம். அவன் யோவான் மாத்திரம்தான் ஒரு பிரியமான மகனா இருந்தாரு. அவன் மார்பில் சாய்ந்து கொண்டது யோவான் மாத்திரம்தான். நாம் யாருக்கு பிரியமா இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோமா? மனுஷருக்கு பிரியமா இருக்கிறோமா? இல்ல. நம்ம கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமா இருப்போம். மனுஷரை நம்ம ஒரு நாள் பிரியப்படுத்த முடியாது. நம்ம பிரியப்படுத்தும் போது ஓகே நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளால முடியாத காலத்துல இவ இப்படிதான் சொல்லுவா, இவ செய்ய மாட்டா அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. அதனால கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம பிரியமா இருக்கும்போது, கர்த்தர் நம்மை முற்றிலும் அந்த முள்ளில இருந்து நம்மளை பாதுகாத்து சுத்திகரித்து நம்மளை எடுத்து வெளியே நடப்பார். லீலி புஷ்பம் எப்படி முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரதிகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி நன்றி நன்றி. எங்களை லீலி புஷ்பமாக வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. இருக்கிறது புஷ்பம் எங்க இருக்கிறதோ அங்கு முட்களும் இருக்கு. நான் சில நேரங்கள்ல கேட்பதுண்டு, ஏன்பா இந்த முள்ளு, முள்ளு எங்களால தாங்க முடியல ஏசப்பா, ஏன் இவ்வளவு நெருக்கம். அது அந்த லீலி புஷ்பத்துக்குள்ள நான் பிக்சர்ல தான் பார்த்திருக்கேன். அந்த லீலி புஷ்பத்துக்குள்ள முள் அப்படியே நெருங்கி இருக்கும், சுத்தி சுத்தி முள்ளா இருக்கும், அது உள்ள புஷ்பம் அந்த பூ இருக்கும். அது ஒரு சிலருக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும், ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தரும் நமக்கு முள்ளா இருப்பாங்க. சிலருக்கு மாமனார் முள்ளு, சிலருக்கு மாமியார் முள்ளு, சிலருக்கு பிள்ளைகள் முள்ளு, சிலருக்கு மருமகள் முள்ளு, சிலருக்கு வியாதிகள் முள்ளு. அந்த மாதிரி ஒரு விதத்திலும் வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சில மேனேஜர்கள் முள்ளா இருப்பாங்க. ஒரு சில மேனேஜர், அதாவது லேடிஸ், ஜென்ஸ் கூட ஓகேன்னு விட்டுருவாங்க. அந்த லேடிஸ் நான் பார்த்த வரைக்கும் என் பிள்ளைங்க வேலை செய்யறதுனால நான் சொல்லுவாங்க,
அதனால எனக்கு தெரியும் அந்த லேடி அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன்ற பேர்ல அப்படி ஒரு நெருக்கடி, பிள்ளைங்களை அப்படியே முள்ளாட்டம் குத்துவாங்க. ஏற்கனவே பல பிரச்சனையில இருப்பாங்க பிள்ளைங்க. ஆபீஸ்க்கு போகும்போது இந்த முள்ளு வேற. இவங்க ஒவ்வொருத்தரு நம்ம நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம போறோம், வேலை செய்ய போறோம், நம்ம அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு நம்ம வருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு போவோம். ஆனா நமக்கு பின்னாடி பேசுறவங்க, முன்னாடி பேசுறவங்க எதை பத்தியும் நம்ம கவலைப்படாம நம்ம தேவனை மாத்திரம் நம்ம யோசித்து கொண்டு, தேவனை மாத்திரம் நினைத்து கொண்டு, நமக்கு முன்னாடி இருக்கிற அவரை மட்டும் பார்த்து கொண்டு போனா நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த முள் லீலி புஷ்பம் முள்ள நான் விலக்கி உன்னை நறுமணமா மா நறுமணம் ஐஸ்வரமா நான் உன்னை ஆக்குவேன். அதனால்தான் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை முட்களுக்குள் வைத்திருக்கிறேன், முட்களுக்குள் மலர்கிறதோ பிள்ளைகளும் புஷ்பங்கள் போல மலர்வார்கள், என்னையும் தம் சாயலாய் என்றென்றைக்கும் உருவாக்குங்கப்பா. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம், என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார், என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள் பலமாக தோணிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் இருக்கிற லீலி புஷ்பத்தை போல நாம் இருக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, அந்த லீலி புஷ்பம் அப்பா மொட்டா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லப்பா. அது விரியும் போது பல பிரச்சனைகள், முள்ளுகளை குத்தி 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 கிழிக்கிற மாதிரியாப்பா எங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் அப்பா குத்தி கிழிக்கும் போது அப்பா நாங்க உங்களை நாடி வர்றோம்ப்பா, உங்களை தேடி உங்களை நாடி வர்றோம் எஸ்அப்பா. எஸ்அப்பா, அப்படி குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டு இருக்கிற நேரத்துல ஏசப்பா அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போறாருன்னு கத்தர் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், நம்மள ஒரு மாஸ்டர் பீஸா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. லீலி புஷ்பம் விரியும் போது, முள்ளு குத்தி கிழிக்கும் போது அப்பொழுது ஒரு வாசனை வரும். நம்ம பற்றி நம்ம சுற்றி இருக்கும் போது, அந்த மலரும் போது, அந்த வாசனை வரும்போது நம்மள அப்படி வாசனை உள்ள பொருட்களை, நம்மள வாசனை உள்ள திரவியங்களா நம்மளை அப்படி கத்தர் எடுத்து பயன்படுத்துவார். அப்போ அந்த மலர்கள் மற்றவர்களுக்கு இதழ்கள் கிழிக்கப்படும் போதுதான் அந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போறா. அப்போ நம்ம ஒரு இது அந்த ஒரு ஸ்திரீ இருக்கால, அந்த ஸ்திரீ பேர் என்ன சிஸ்டர், நல்ல தைலத்தை தைலத்தை உடைச்சி ஊத்த அமரி அமரியா சாரி சிஸ்டர். அப்போ அந்த தைலம் உடைக்கப்படும் போதுதான் அந்த வாசனை நமக்கு வீசணும். பாட்டிலுக்குள்ள இருக்கும்போது அந்த வாசனை வெளியே வராது. அதை உடைச்சி ஊத்தும் போதுதான் அந்த வாசனை வரும். அப்போ அந்த இதழ்கள் நம்ம கிழிக்கும் போது கத்தரை நம்ம இன்னொரு அனுபவத்திற்குள்ள நம்ம கொண்டு போறோம். நீதிமான்கள் சிங்கத்தை போல இருப்பார்கள் அப்படின்னு நம்ம ஒரு வசனம் பார்க்கிறோம். அப்ப நம்ம கம்பீரமா சிங்கத்தை போல நம்ம இருப்போம். லூக்கா 22:14 நான் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். லூக்கா 22:41. அவர்களை விட்டு கல்லறிய தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உம்முடைய சித்தம் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தில் நிறைந்திருக்கதை கண்டு நித்திரை பண்ண அப்போ ஜெபம் மாத்திரமல்ல, இயேசு செய்கிற ஜெபத்திற்கும் ஒரு சில நேரத்துல பதில் வரல. அப்போ பதில்
ஏசப்பா வந்து எந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த பாத்திரம் நீங்கிறதுக்கு பதில் நான் உனக்கு பலன் தரேன். அப்ப தூதர்களை வச்சு ஏசப்பாக்கு பலன் கொடுத்தாங்க. பரலோக பிதாவானவர் ஏசப்பாக்கு பலன் பதிலுக்கு பதில் கொடுக்காம பலனை கொடுத்த கர்த்தர். ஆமேன். சில ஜெபங்களுக்கு பதில் அல்ல, பலனை கொடுப்பார். பேதுரு ஜெபிக்கும் போது சொல்வாரு, இந்த எனக்கு இத பலனை கொடுங்க, என்ன இந்த இதை விட்டு எடுத்து போடுங்க, என் முள்ள எடுத்து போடுங்க எடுத்து போடுங்கன்னு 3 நேரம் ஜெபம் பண்ணுவார். அப்போ அது மாதிரி பிராணிக்கு மேல நம்ம ஒரு நாள் சோதிக்கப்பட விட மாட்டாரு. தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். சில ஜபங்கள் பதில் கிடையாது, பலன் கிடைக்கும். இந்த பாத்திரம் நீங்கட்டும் நீங்கட்டும்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணும்போது நம்ம பக்கத்திலே இருக்கும்போது அந்த பாத்திரத்தை சகித்தான் நம்ம பிள்ளைகளாகட்டும், மாமனார் மாமியார் யாரா இருந்தாலும் அந்த பாத்திரத்தை, ஒரு சில பாத்திரத்தை நம்ம பக்கத்திலே வச்சிருப்பாரு. இதனை சகிச்சுப்போ, இதனை சகிச்சுப்போ, உங்களை குத்திக்கிட்டு இருப்பாங்க, உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க, இருந்தாலும் நீ சகிச்சுப்போ. அந்த மூலமா நமக்கு நிறைய அனுபவங்கள் வரும். அப்போ உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. பவுல் வந்து கிருபை கொடுத்தாரு. முள்ளை எடுங்கப்பான்னு ஜெபம் பண்ணும்போது 3 முறை ஜெபம் பண்ணாரு. கடைசி வரைக்கும் அந்த முள்ளு எடுக்கப்படல. என்ன கர்த்தருக்கு தெரியும், இந்த முள்ளு இருந்தா என் மகன் பலப்படுவான். ஒரு சில முள்ளை எடுத்துட்டா நம்மள எந்த கஷ்டமுமே இல்லைன்னா நம்மள கையில பிடிக்க முடியாது. அது நமக்கு ஒண்ணும் இல்ல, வேதத்தை தேட மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், பண்ண மாட்டோம். நான் அது அநேகம் நான் அந்த மாதிரி நடந்திருக்கேன். சின்ன அதாவது இந்த ஜப குழுல சேர்றதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் அந்த மாதிரி இருந்திருக்கேன். தேவைக்கு ஜெபம் பண்ணிட்டு தேவையில்லாட்டி ஜெபம் பண்ணாம அந்த மாதிரி இருந்திருக்கேன். அப்போ ஒருவர் நமக்கு முள்ளு அப்படின்னும் போது நமக்கு ஒருவர் ஞாபகம் வரும். அந்த முள்ளு யாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ அவர் வழியில் நடக்கும் போது அந்த முள் வந்து நமக்கு லேசா தெரியும். அப்போ என் கிருபை உனக்கு போதும். நமக்கே தெரியும் நமக்கு யார் முள்ளா இருக்காங்க அப்படின்னு. உன் பலத்தினால் என் பலன் உன் பலத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஏசு ஜபிக்கும் போது அந்த பாத்திரத்தை விட்டு எடுக்கல ஜபம் பண்ணும்போது. அப்போ 44வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக துக்கத்தோடு ஜபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தில் பெருந்துளியாய் சிந்தியது. அதிக துக்கத்தோட ஜபம் பண்ணினார். வேர்வை ரத்தத்தில் பெரும் துளியாய் தரையில் விழுந்தது. அது கிழிக்கப்படும் போது அனுபவம் அந்த லீலி புஷ்பத்தின் முள் சுற்றி இருக்கும் போது எப்படி கிழிக்கப்படுமோ அது போல இயேசுவும் அந்த பாடுகள் வழியா போறாரு. அந்த பாடுகள் வழியா கடந்து போகும்போது நம்மளை விட அவர் நல்ல பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கே அந்த பாடுனா நமக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கணும். ஒரு இது சொல்லுவாங்க, பச்சை மரத்துக்கே எப்படின்னா பட்டை மரத்துக்கு எப்படி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், எனக்கு மறந்துருச்சு இப்போ. நாமும் இயேசுவை போல பாவம் இல்லாத அவர்கள் மேல முழு பாவத்தை நம்ம அவர் மேல சுமத்திட்டோம். அவரால அக்செப்ட் பண்ண முடியல. அதனோட விளைவுதான் அந்த வேர்வை ரத்தமா சிந்துற அளவுக்கு எவ்வளவு கஷ்டம் இல்ல. நமக்கு வேர்வை வந்தாலே நமக்கு சகிக்க முடியல. அந்த வேர்வை வந்து ரத்தமா மாறும்போது எவ்வளவு துக்கப்பட்டிருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. ஒரு பாவமும் அறியாத ஏசப்பா நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அப்ப பாடுகள் வழியா போகும்போது கிழிக்கப்பட்ட ஒரு அனுபவம், இருதயம் கிழிக்கப்படும் ஒரு அனுபவம். அப்பா உமக்கு நன்றி அப்பா. மறுபக்கம் அவ்வழியை நடந்து போகிறவர்கள் எல்லாம் வாசனை. என் பிள்ளைங்க, நான் இப்ப சிலுவையில இருக்கும்போது என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நம்மளோட பாடுகள், நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம். நம்ம பாவம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் என் பிள்ளைங்க அப்பா என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவரு பாவமே அறியாத ஏசப்பா நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல போனாங்க ஏசப்பா. அப்பா அது போகும்போது, அது அறையும் போது இப்ப எல்லாரும் நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், ஏசு நமக்காக பாவம் ஆயிட்டாரு, ஏசு நமக்காக நம்ம பாவத்தெல்லாம் அவர் மேல ஏத்துட்டோம், நம்ம பாவங்களால நம்ம கழுவப்பட்டோம், நம்ம சுத்திகரிக்கப்பட்டோம் அப்படின்னு. அப்போ அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் இருதயம் எவ்வளவாய் கிழிக்கப்பட்டிருக்கும், எவ்வளவாய் உடைக்கப்பட்டு இருக்கும். அப்போ அந்த உடைக்கப்படும் போதுதான் ஒவ்வொரு அனுபவத்தை நம்ம பெறணும். அப்போ அந்த தைலம் பாற்று உடைக்கப்படும் போதுதான் வாசனை வெளியே வருது. அல்லேலூயா. அப்ப வெளியேறப்பட்ட தைலத்தை உடைக்கும் போது வாசனை வெளி வரும்போது அதே மாதிரி ஏசப்பாவோட முள்ளுகளுக்குள்ள அந்த லீலி புஷ்பம்
அந்த லீலி புஷ்பம் காத்து அடிக்கும் போது அந்த மொட்டு இருக்கும்போது வளர 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 கொஞ்சம் பெருசாயிட்டே போகும். அப்ப பெருசாகும் போது அந்த காத்துக்கு இதழ்கள் எல்லாம் அப்படியே கிழியும். அந்த முள் பட்டு 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 கிழியும். அந்த மாதிரி ஏசப்பா வந்து கிழிக்கப்பட்டு இருதயம் கிழிக்கப்பட்டு வேர்வை ரத்தமா சிந்துற அளவுக்கு நமக்காக நமக்காக பாடுபட்டு நமக்காக சிலுவையை சுமந்து நம்மளோட பாடுகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்ட போதிலும் ஏசப்பா நமக்கு விடுதலை கொடுத்திருக்காரா. அவர் முன் நமக்கு நிற்க தகுதி இல்லாதவங்கப்பா. தகுதி இல்லாதவங்களை எங்களை தகுதிப்படுத்திருக்கீங்க. ஜி ஃபர்ஸ்ட் ஜி கெட்சமனே, இரண்டாவது ஜி கொல்கதா, மூணாவது ஜி குளோரி, குளோரி டு காட் அப்படி சொல்றோம்ல. கெட்சமனே அனுபவம் இல்லாமல் கொல்கத்தா அனுபவம் இல்லை. குளோரிய நம்ம பார்க்கணும்னா அப்ப அவமானத்தையும் எண்ணாம படுத்திட்டு போனா படுத்துட்டோம். யார் என்ன அவமானப்படுத்தினாலும் காரி துப்புனாங்க ஏசப்பா. நம்மளெல்லாம் இப்போ அப்படி பண்ணுனாங்கன்னா நம்ம என்ன பேசுவோம்? நம்ம பதிலுக்கு பதில் நம்ம பேசிடுவோம். என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு ஒருத்தர் சொல்ற அவமான வார்த்தைகள் நமக்கு ஒரு சில நேரத்துல சகிக்க முடியாம இருக்கணும். அந்த பாடுகள் வழியா நம்மளை விட அதிக பாடுகள் ஏசப்பா நம்மளை பட்டிருக்காரு, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்பா அந்த மாதிரி பாடுபட்டு சகித்து நமக்காக நமக்காக பலனை கொடுத்திருக்கிறாரு அப்பா. அப்பா சுராஜாவை பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முழங்கால்கள் முடங்கியது முழங்காலளவு அல்ல, முழங்கால்கள் முடங்கியது முழங்காலளவு அல்ல, நீச்சலாலம் வேண்டுமே கொண்டு செல்லும் என்னையே, விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் பெண் புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும், விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அப்பா அசைவாடினதற்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எஸ் அப்பா, ஒரு காற்று வீசட்டும் அப்பா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டப்பா. தேவ பலன் இறங்கட்டும் அப்பா. ஆவியானவரே இயேசு மேல அப்பா தேவன் புறாவை போல் இறங்கினார் என்று வாசிக்கிறோமே அப்பா. அக்கினி அபிஷேகம் அப்பா எங்களுக்கு தாங்க ஏசப்பா. அப்பா அபிஷேகத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி 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 அனுப்புங்க ஏசப்பா. அப்பா அனுபவத்தை தாங்கப்பா. அப்பா டாத்தி அம்மா சொன்னது போல எங்களை ஒவ்வொருவரையும் அக்கினி அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க 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 ராஜா. அப்பா உமக்கு கோடி 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 நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா மகிமையில் நம்மளை அவரோட வாழணும் ஏசப்பா. நாங்க உங்களை காக்கணுமாப்பா. நித்திய நித்தியமாய் மோட்ச வீட்டில் நாங்க சேரணுமாப்பா. அல்லேலூயா கூட்டத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்கணும் ராஜா. அப்பா உம்முடைய ரத்தத்தால் எங்களை மீட்கப்பட்டீங்க ராஜா. அப்பா கரை திரை அற்றவர்களாக எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா உம்மண்டை எங்களை சேர்த்து கொள்ளுங்கப்பா, சேர்த்து கொள்ளுங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. மகிமையில் நாங்கள் உங்களை பார்க்கணும் அப்பா மனிதர்களை அல்ல அப்பா, நாங்கள் உண்மை பார்க்கணும் ராஜா. மகிமையோடு அப்பா நாங்க உங்களோடு வாழணும் ராஜா. அதற்கு நீங்கள் எங்களை நித்தியமாய் மோட்ச வீட்டில் எப்பொழுதும் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு கோடி 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த ஜிஏ 3G நம்ம கத்துக்கொண்டு அப்பா கெச்சமனை அனுபவம் அப்பா, கொல்கத்தா அனுபவம் அப்பா குளோரி, கடைசியா நம்ம குளோரிய பார்க்கணும்னா ஏசப்பா நாங்கள் உங்களை பார்க்கணும் ஏசப்பா. அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவத்தை கொடுங்கப்பா. அவமானத்தை எண்ணாமல் அப்பா நாங்கள் அப்பா உம்மை நோக்கி பார்க்க ஏசப்பா. நீங்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எபிரேயர் 12:1-2-3 வாசித்தது போல அப்பா இப்படியாய் நான் வாசித்து முடிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். அவர்
தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமேன் அப்பா, ஆமேன் அப்பா. கர்த்தர் அப்படியே நம்ம விடல ஏசப்பா, நம்மள அப்படியே விடல. அவரை நம்மளோட வலது பாரிசத்தில் நம்மளை வீற்றிருக்க, நம்மளை வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறபடியால் உமக்கு கோடி 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஏசப்பா உமக்கு கோடி கோடி நன்றி நன்றி நன்றி. சகலமும் எழுதியிருக்கிறபடி அப்பா, எழுதியிருக்கிறபடி நடக்கணும் ராஜா. ஏசப்பா உமக்கு சொந்தம் அவருடைய பிள்ளைகளா எங்களை மாற்றியிருப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.